ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணான்னு சொல்றேன். பத்திவிரத்தான்னா எல்லாரும் பத்திவிரத்தா தான் இல்லையா? இன்னார் தான் பத்திவிரத்தால ஏ கிரேடு பத்திவிரத்தா பி கிரேடு பத்திவிரத்தான்னு இல்லைன்னு சாகண்டிகாருன்னு ஒருத்தர் தெலுங்குல பிரவச்சனம் பண்றாரு. அவர் கூட ஒரு தடவை சொன்னார், பத்திவிரத்தா எல்லாரும் பத்திவிரத்தா தான். அப்போ சீதாக்கு மாத்திரம் திரௌபதிக்கு மாத்திரம் கோவில் இருக்கே, மற்ற பத்திவிரத்தாக்கள்லாம் இல்லையே. மண்டோதரியும் பத்திவிரத்தா தானே, ஏன் அவளுக்கு எங்கேயும் கோவில் இல்லை? இத்தனைக்கு அவள் பார்வதியோட அம்சமாச்சே, அவளுக்கு கோவில் இருக்க வேண்டாமோ? ஏன் இல்லை அப்படின்னா, பத்திவிரத்தா சீதா பத்திவிரத்தா ராமருக்கான பத்திவிரத்தை அவன். அங்க ராமரோட வெயிட்டேஜ் அப்படி இருக்கு. மண்டோதரி பத்திவிரத்தை ராவணனுக்கான பத்திவிரத்தை அவன். இங்க ராவணனோட வெயிட்டேஜ் அப்படி இறங்கி இருக்கு. பார்க்கிற பொண்ணெல்லாம் வேணும்னு ஆசைப்படுற ஒரு துர்புத்திக்காரனுக்கு பத்திவிரத்தையா இருக்கிறது இருந்தவளுக்கு கோவில் கட்டினா that will be a wrong message to the society. அதனாலதான் அவளுக்கு இல்லை. அப்போ நான் எப்பவுமே ஃபீல் பண்றது இதுதான், நீ சீத்தையா இருக்கணும்னா உன் கணவன் ராமனா தான் இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா திரௌபதியா மாறி புருஷனோ யாரா இருந்தாலும் சரி வைக்கிறதுல வைப்பேண்டான்னு வைக்கணும் நம்ம. Anyhow, coming back to the narcissist story.